இன்றைக்கி மட்டும் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஏன் நடத்துகிறாங்க, எதுக்காக நடத்துகிறாங்க, ஸோ இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறது, எந்தெந்த குழு மக்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க, ஸோ இது எதனால் நடத்த போகிறாங்க, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆசிரியர்கள் அப்படி இல்லைங்க அரசு ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவங்கக்கிட்டையும், அதுக்கப்புறம் நான் துணை முதலமைச்சர், இந்த நம்ம தமிழக முதலமைச்சர் கூட இருக்கிற மற்ற அமைச்சரும் கூட 4 அமைச்சர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி திங்கட்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்டோ ஜியோ இந்த ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே இந்த ஒரு போராட்டமும் முடியும். அப்படி இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடியலன்னா இந்த ஒரு போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க.